ஒருவேளை வேதாஜி தான் மறைஞ்சு நின்று நம்ம மேல தண்ணி ஊத்துறாங்களோ? வேர் இஸ் ஷி? மாமா யாரு நீங்க? நான் தான் மாமா உங்க மேல தண்ணி ஊத்துனேன். மாமோய் மாமாவா? எஸ்கேப்! மாமா மாமா எங்க போயிட்டீங்க? எல்லாம் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறாங்க. ஊத்துங்க ஊத்துங்க, நம்ம மேல ஊத்துறதுக்கு தான் யாரும் இல்ல. நீங்களா அதை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க நீங்க என் மேல மஞ்சள் தண்ணி ஊத்திருக்கீங்க? சரி, ஏதோ தெரியாம ஊத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இல்ல நான் தெரிஞ்சேதான் உங்க மேல மஞ்சள் தண்ணி ஊத்துனேன். மனசுக்கு பிடிச்சவங்க மேல இன்னைக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தலான்னு சொன்னாங்க. என் மனசுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதான் உங்க மேல. ஏங்க என்னங்க பிடிச்சிருக்குன்னா என்ன மீன் பண்றீங்க நீங்க? இல்லங்க, இந்த காலத்துல இதை விட ஒரு பொண்ண அழகா ப்ரப்போஸ் பண்ண முடியுமா? அதான் என்னோட விருப்பத்தை உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். இனி நீங்க தான் சொல்லணும். என்னைக்கு சைக்கிள்ல மோதி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டோமோ அன்னைக்கே என் மனச உங்ககிட்ட தொலைச்சிட்டேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் காத்துட்டு இருக்கேன். நான் வரேன். கள்ள தூக்குறவங்க மட்டும்தான் சரியான வீரன்னு முடிவு பண்ணுவாங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கல்லை நம்ம தூக்குறோம். இந்த நேரத்துல என்ன பண்றாரு? வேதா, இங்க வாயேன். வா. என்ன அங்க பாரு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு என்ன? நிமிஷம். இந்தாங்க, என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்ச வாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.